விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. அண்மை செய்தி. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் பயணமாக டெல்லி செல்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். சட்டப்பேரவை நடைபெற்று வரும் சூழலில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் பயணமாக டெல்லி செல்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், டெல்லி செல்வதற்கான நோக்கம் என்ன? யாரை சந்திப்பதாக திட்டம்? உங்களுடைய சோர்சஸ் என்ன சொல்லுது? திலகவதி, திடீர் பயணமாக தான் தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டிருக்கிறார். காலை 11:15 மணி விமானம் மூலமாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருக்கிறார். அதிமுகவுடைய புதிய அலுவலகம் டெல்லியில் அண்மையில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. அந்த அலுவலகத்தை காண செல்வதாகத்தான் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இதை ஒரு காரணமாக வைத்து அரசியல் ரீதியான சந்திப்புகள் பல டெல்லியில் வைத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திலகவதி, அதிமுக பாஜக இடையேயான அந்த கூட்டணி தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்த நிலையில 26 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைப்பதற்கான பல்வேறு நகர்வுகள் இரண்டு கட்சிகளிலுமே அதிமுக பாஜக இடையேயான அந்த நகர்வுகள் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அதிமுக பொதுச்செயலாளருடைய இந்த டெல்லி பயணம் இதன் மூலமாக கூட்டணி சார்ந்த விஷயங்களில் ஒரு அஸ்திவாரமாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்று யூகிக்கப்படுகிறது. நாம் நேரடியாக சில முக்கியமான பிரமுகர்கள் அதிமுக இருக்கக்கூடிய பிரமுகர்களிடம் பேசும் பொழுது அவர்கள் தெரிவித்த தகவல் என்னவென்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அதிமுகவுடைய டெல்லி அலுவலகத்தை காண செல்வதாக கூறப்பட்டாலும் கூட இந்த பயணம் மூலமாக பல்வேறு முக்கிய பிரமுகர்களை, பாஜக சார்ந்த பிரமுகர்களையும் அவர் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுவதாகவும் சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அந்த சூழல் உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸ்டாலின், அவர் அங்க அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்வதாக சொல்லப்பட்டாலும் அரசியல் பிரமுகர்களை, முக்கியமான அரசியல் சந்திப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி இருந்தா அது திரை மறைவுல வெளி உலகிற்கு தெரியாத வகையில் அமையும் இல்லையா? அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? திலகவதி, அதாவது வெளிப்படையாக செல்வதாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்தால் நிச்சயமா அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் உடன் சென்றிருப்பார்கள். தற்போது தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில டெல்லி செல்கிறார் என்றால் நிச்சயமாக முக்கியமான நிகழ்வுகள் இல்லாமல் அவர் இந்த ஒரு சூழல்ல டெல்லி செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுதான். டெல்லி அலுவலகத்தையே இங்கிருந்து நேரடியாக, அதாவது காணொலி காட்சி வாயிலாக தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். நேரில் கூட அப்போது செல்லவில்லை. இந்த ஒரு சூழல்ல அங்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏன் என்ற அந்த ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? அதனால நிச்சயமாக இரண்டாம் கட்ட தலைவர்களை அழைக்காமல் அவர் மட்டும் செல்லக்கூடிய ஒரு சூழலையே இது போன்ற பல்வேறு விஷயங்கள், இந்த சந்திப்புகள் எல்லாம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளதாகத்தான் கருதப்படுகிறது. திரைமறைவு பேச்சுவார்த்தையாகத்தான் இது இருக்கும். வெளி உலகத்துக்கு தெரியாமல் மிகவும் ஒரு மறைமுகமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகத்தான் இது அமையும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதிமுக முக்கிய பிரமுகர்கள்கிட்டையும் செய்தி தொடர்பாளர்கள்கிட்டையும் கூட இது குறித்து நம்ம கேட்கலாம். ஸ்டாலின், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.